சண்டை வேண்டாம், சமாதானமா போயிடலாம், சமாதானமா போயிடலாம். வாங்க. விடு விடு விடு, போன போட்டு விடு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நடந்ததுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த பசங்க யாருனே தெரியல, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. தப்பு உங்க மேலதான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க வாழ்க்கையில கொள்ளை கொள்ளை கற்பழிப்புன்னு நிறைய தப்பு பண்ணிருப்பீங்க. அதான் உங்களை வெட்டணும் குத்தணும்னு வரேன். ஏன்டா குறைச்சிட்டு போற? சாரி, அவன் அதிகமா குடிச்சிட்டான், அதான் இப்படி நடந்துக்கிறான். சாரி ஒண்ணும் தேவையில்ல. ஆனா இனிமே அந்த பையனை கூட்டிட்டு வராத. இந்த மாதிரி பசங்க கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? அவன் கதையை முடிச்சிட்டு வாங்கடா, அடி வாங்கிட்டு வந்து கதை சொல்றீங்க. இத கேட்கவே வெக்கமா இருக்கு. பாஸ், அவனுங்க கூட 2 தடியனுங்க இருப்பானுங்க, எதிர்பார்க்கல பாஸ். எதிர்பார்த்திருந்தா மட்டும் என்னத்த பண்ணிட்டு வந்திருப்பீங்க? தடிமாடு மாதிரி உடம்ப வளர்த்திருக்கீங்க. அவன் இப்படி சண்டை போடுவான்னு எனக்கு தெரியாது பாஸ். எதை கேட்டாலும் தெரியல, எதிர்பார்க்கலன்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல அவனை போட்டு தள்ளுற வழியை பாருங்க. அவன் கதையை முடிச்சிட்டு வாங்க. அந்த கப்பல் ரொம்ப அழகா இருக்குல்ல? நாம பார்க்க போற கப்பல் இன்னும் அழகா இருக்கும். பாஸ், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க சார். வாங்க, இந்த பக்கம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. பின்ன இல்லையா? யூசுவலான லஞ்ச் உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு டிஃபரெண்டான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்தாங்க. சூப்பரா இருக்கு. இந்த லஞ்சுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க போல இருக்கு. நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்கன்னு சும்மாவா? எதுக்கு இவ்ளோ பேரை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான். இத்தனை பேர் சுத்தி இருக்கிறது ரொம்ப கூச்சமா இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, நல்லபடியா உங்களை கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பேரை நான் இங்க நிக்க வச்சிருக்கேன். இவ்ளோ செலவு பண்ணதுக்கு பதிலா எனக்கு ஒரு gift வாங்கி கொடுத்து அசத்தி இருக்கலாமே. அதுல இந்த மாதிரி thrill இருக்காதே. Cheers. உங்க பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? பாத்ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டுங்க. ஓகே சார். ப்ளீஸ் மேடம். அங்க இருக்கா? ஓகே, போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஏன் நடிக்கிறீங்க?
ஏய் வேணா ஏய் ஓ ஜானி ஜானி என்ன தகராறு? அது சாரி, இப்ப இங்க லஞ்ச் சாப்பிட முடியாது. எதுக்கு? அப்புறம் சொல்றேன் வாங்க. பூ ரொம்ப அழகா இருக்கு. அது போட்டோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன விஷயம் கேளுங்க. கேட்டுருவேன், ஆனா வெக்கமா இருக்கு. பூவை பத்தி கேட்கணுமா? இல்ல இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகணும், போய் சாப்பிடணும். நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. நான் நண்பர்களை நம்பி நிறைய ஏமாந்திருக்கேன். அதனால இனிமே நண்பர்களே வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் ரொம்ப வித்தியாசமானவன். உங்க கண்ணை பார்த்தாலே புரியுது. உங்கள மாதிரி ஆளுங்க பொண்ணுங்களை ஏமாத்ததுக்காக அன்பா பேசுவீங்க, காரியம் முடிஞ்சோம்னா கை கழுவி விட்டுருவீங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 வாசம் தான். நீங்க என் பேச்ச மட்டும் நம்புங்க, என் கண்ணை நம்பாதீங்க. கண்ணுலயே உண்மை இல்லைங்கிறப்ப பேச்சுல எப்படி இருக்கும்? என்கிட்ட வார்த்தை சுத்தம் இருக்கும். நீங்க மத்தத பத்தி கவலைப்படாதீங்க. சரி சார், நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். பை. ஐயோ, மாட்டேன்னு சொல்லாம கண்டிப்பா என் கூட வரணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும். முதல்ல கைய விடுங்க. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அன்பா பேசுவீங்க, அப்புறம் கைய பிடிப்பீங்க, அதுக்கப்புறம் இதோ பாருங்க, நீங்க யாருக்கும் நடந்தது பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, என்ன நம்புங்க. என் கூட நீங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும். நான் வரமாட்டேன். நீங்க வர்ற வரைக்கும் நான் ஹோட்டல் வாசல்லே இருப்பேன். நிச்சயம் நான் வரமாட்டேன். ஹோட்டல் மூடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ராத்திரி ஆனா அங்கேயே தான் இருப்பேன். நீங்க கண்டிப்பா வந்தாகணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் வரமாட்டேன். சொன்ன மாதிரியே வந்திருக்காரே. நான் முக்கியமான போன் பண்ணணும் மேடம். நான் அதை விட முக்கியமான போன் பண்ணணும். ஓ அப்படி, அப்ப பண்ணிக்கோங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாருன்னு பாப்போம். இது வரைக்கும் நம்பிக்கையா நம்மள ஒருத்தரை கூட நான் பார்த்தது இல்ல. தள்ளிப்போ. எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் ரைட் சைடு திரும்பி பாருங்க. உங்களுக்காக நேரம் போறது கூட தெரியாம ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கானே, அவனை கண்டு காணாம போனா என்ன அர்த்தம்? யாரோ ஒரு சில ஆம்பளைங்க செய்யற தப்ப வச்சுக்கிட்டு எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. நான் அப்படிப்பட்டவன்